ஃப்ரெண்ட்ஸ், மாருதியோட அடுத்த ஒரு லான்ச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நேம் பார்க்குறீங்க, ஃப்ராங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் ஒரு வண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ் கிளாஸ் வந்து டெர்மினேட் பண்ணது உங்களுக்கு தெரியும், பட் அதோட ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த வண்டியோட லென்த் வந்து இது கிடையாது. வண்டி வந்து ஓவராலாக ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃப்ராங்க்ஸோட போர்டு இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டோட லுக்கை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு உங்களுக்கு யோசித்து பார்க்கலாம். கிராண்ட் விட்டாராவோட எக்ஸாக்ட் ஃப்ரண்ட் லுக் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் இந்த டிஆர்எல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஹெட்லைட் வந்து 3 ஹெட்லைட்ஸை வந்து எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரையல் ஹெட்லைட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. மிச்சப்படி இந்த கிரில் எல்லாமே வந்து கிராண்ட் விட்டாரோட லுக்கு தான். இந்த ஹூட் கூட வந்து நமக்கு இந்த கிராண்ட் விட்டாரோட லுக்கு தான் வந்து நமக்கு இங்கே இருக்குது. இந்த ஹூடோட லென்த் எல்லாமே. அப்போ இந்த ஹாஃப் த போர்ஷன் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராண்ட் விட்டாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலே வந்து சன்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி ரியருக்கு வந்தோன்னா இந்த ரியரோட லுக் வந்து ஒரு பலினோட லுக் வந்து நீங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் டோர் வரைக்கும் அப்படியே ஒரு கிராண்ட் விட்டாரா லுக் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலினோட ஒரு அந்த பின்னாடி இருக்கிற அந்த லுக், பழைய பலினோட அந்த லுக் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே பின்னாடி இருக்கிற அந்த ரியர் விண்ட்ஷீல்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வெஹிக்கிளோட ஒரு லுக்கு தான். பட் இங்கே டெயில் லேம்ப் மட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லாவே அப்கிரேட் ஆகிருக்கு. ஒரு கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஆரோவில் வந்து ஒரு டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கீழே வந்து ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே வந்து நமக்கு இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் உள்ளே வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸ்டேரிங் எல்லாமே வந்து உள்ளே வந்து ஒரு பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே பலினோவில் பார்த்த நமக்கு அந்த இன்ஃபோடைன்மெண்ட் தான் அங்கே இருக்குது. அனலாகில் தான் வந்து கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ராடாக இருக்குது. இங்கே நீங்கள் உள்ளே பார்க்கலாம். நமக்கு வண்டிக்கு உள்ளெலாம் வந்து பார்க்க இன்னும் அலோவ் பண்ணல. ஸோ மிச்சப்படி மேலே ஒரு ரூஃப் ரெயில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் லிக் தான். சப் 4 மீட்டரில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதை ஒரு எஸ் கிளாஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ண நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இதோட ரொம்ப டீட்டெயில்டான ரிவ்யூலாம் வந்து நம்ம ஊரில் சென்னையில் வண்டி நமக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே மேடம் வந்து தெரியும் உங்களுக்கு, ஆட்டோ மேடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே க்ரௌடடாக தான் வந்து இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது.